guys, வெல்கம் டு கௌசி மாமி சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நோ ஆனியன் நோ கார்லிக் வச்சு பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 4 பேருக்கு லஞ்ச் பாக்ஸ் கட்டுறதுனால அதுக்கு தேவையான பொருள் எடுத்து தான் நான் பண்ண போகிறேன். ஸோ 200 கிராம்ஸ் பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக கேபேஜ் சாப் பண்ணி வச்சுருக்கேன் நீளமாக. அப்புறம் குட்டி குட்டியாக வந்து கேரட்டும் பீன்ஸையும் நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன். ப்ளஸ் தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். அப்புறம் பெப்பர் பவுடர் நான் அரைச்சி கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு தேவையான அளவு மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் தேவையான அளவு நான் ஃபஸ்ட்டு வந்து பன்னீரை ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிருக்கேன். கடாய் நல்லா சூடானதும் இப்போ வந்து பன்னீரை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஏன் தனித்தனியாக ஆட் பண்ணுறேன்னா ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் வரும், இல்லைன்னா ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிக்கும். அதனால் நான் வந்து தனித்தனியாக ஆட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் அது மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. முன்னாடியே கொஞ்சம் பன்னீரை கட் பண்ணி வச்சிங்கன்னா தான் பன்னீர் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டுடும். அதனால் முன்னாடியே கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், அந்த பிளேட்டில் தண்ணி இருக்கு இல்லையா, அதனால தான் நம்ம வந்து முன்னாடியே கட் பண்ணி வச்சோம். இந்த தண்ணி எல்லாம் வந்து வெளியே வந்தது, பன்னீர் உள்ளே இருக்க தண்ணி எல்லாம். நான் வந்து பன்னீர் தேவையான அளவு உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் பன்னீர் உள்ள லைட்டாக சால்ட் இருக்கும். பன்னீர் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுது. இப்போ நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அதே கடாயிலே நான் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் முன்னாடியே வீடியோவில் சொன்னது தான், எங்கள் வீட்டில் நெய் இருந்தால் தான் ஃப்ரைட் ரைஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும், எல்லோரும் சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ இதுவும் நல்லா சூடாகிடுது. நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க பீன்ஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். பீன்ஸ் நல்லா ஒரு 2 பெரட்டிட்டு நம்ம அடுத்தது வந்து கேரட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கேரட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க கேரட்டையும் ஆட் பண்ணுறேன். ஏன்னா கேரட்டும் கேபேஜும் ஈஸியாக வதங்கிடும். பீன்ஸ் அவ்வளோ சீக்கிரத்தில் வதங்காது. அதனால தான் நான் முதல்ல பீன்ஸ் ஆட் பண்ணேன். நீங்கள் வேணும்னா குடமிளகா ஆட் பண்ணிக்கலாம், பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட குடமிளகா இல்லாததுனால நான் வெறும் கேரட்டு, பீன்ஸ், கேபேஜ் எடுத்து வச்சு இன்னும் ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறேன். இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம வந்து முட்டைக்கோஸ் ஆட் பண்ண போகிறோம். நான் நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன் முட்டைக்கோஸை. ஸோ நம்ம அதை ஆட் பண்ணிடலாம். நல்லா ஒரு கலந்து விட்டுக்கலாம். காய்க்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் காய்க்கு மட்டும் தான் போட்டிருக்கேன், ரைஸ்க்கு இன்னும் போடலை. நான் ரைஸ் போட்டதுக்கப்புறம் தான் வந்து நான் உப்பு ஆட் பண்ணிப்பேன். ஸோ காய் நல்லா வதங்கட்டும். காய் நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சு, வதங்கியும் எடுத்து. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் ஃப்ரை பண்ணியிருக்கோம்ல, அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ஸோ காய் பன்னீர் எல்லாமே நல்லா கலந்துருது. ஸோ நான் இந்த ஸ்டேஜில் பெப்பர் ஆட் பண்ணுறேன்.
பெப்பர் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் காரம் கொஞ்சம் சேர்த்து சாப்பிடுவாங்கன்றதுனால கொஞ்சம் நிறைய போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. பாருங்கள் டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். குழந்தைகளுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஆற்றுல பண்ணி கொடுத்துடலாம். எந்த மசாலாவும் இல்லாமல், எந்த ஒரு இதுவுமே இல்லாமல், கெமிக்கல்ஸ் இல்லாமல் நீங்கள் பண்ணி கொடுத்துடலாம். சூப்பராக விரும்பி சாப்பிடுவான். ப்ளஸ் நீங்கள் இதில் வந்து ப்ரோட்டீன் பன்னீர் ஆட் பண்ண மாதிரியும் இருக்கும், வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ண மாதிரியும் இருக்கும். குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.